இந்த ஒரு 8 வருஷத்தினுடைய வாழ்க்கையினுடைய பாடத்தை வச்சு அடுத்து வரக்கூடிய 12 வருடத்தை தீர்மானிக்கிறதுக்காகவே இந்த குரு வந்திருக்கார் உச்சத்தில். அப்ப அடுத்த 6 மாத காலம் என்பது மகர ராசிக்காரர்கள் 12 வருஷத்தினுடைய வாழ்க்கையை வாடுவதற்குரிய அடித்தளத்தை போட போகிறது. புதிய எழுச்சி, புதிய மாற்றத்தோடு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ராசி மகர ராசி. லாபத்தை குரு பார்க்கும் பட்சத்துல இழந்த அத்தனை பணமும் இவர்களுக்கு வரும். கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் சரியாகும். நீண்ட நாளா அடைக்க முடியாத கடன் அடைப்பீங்க. கிரெடிட் கார்டு லோன் இருந்துச்சுன்னா சரியாகும். டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகும். இனிமேல் யாரெல்லாம் உடஞ்சு போயிருக்கீங்களோ கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கான காலம். 7 குரு உச்சம், அடிச்சு தூள் கிளப்புங்க. நீங்க தொட்டதெல்லாம் வெற்றியாக மட்டும்தான் வரப்போகுது. ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யாமிருக்க பயமே அருண் அவர் தான் நினைச்சிருக்காரு. அவர்கிட்ட ஜோதிட ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்பதான் குரு பெயர்ச்சி முடிஞ்சது, அப்புறம் சனி பெயர்ச்சியும் முடிந்தது. இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் இந்த மாதிரியான சுப விஷயங்கள் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அவங்க எது தொட்டாலுமே தொலங்கும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது கேட்டகரைஸ் இருக்கா? ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க அருண்குமார் பேசுறேன். பொதுவாக குரு பெயர்ச்சி ஆகும் பொழுதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், சேனல்ஸ்ல பெரும்பாலும் வச்சிருப்பாங்க, அதிரடி திருப்பத்தை சந்திக்க போகும் 5 ராசி, கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய 5 ராசி அப்படின்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. செல்வம் கொட்ட போகுது அப்படின்லாம் நிறைய நம்ம சேனல்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த 5 ராசிக்காரர்களுக்கு குரு பலன் ஒரு ராசிக்கு வரும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான கேப்ஷன்ஸ்ல குறிப்பிட்ட ராசிக்காரர்களை பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஒரு அடுத்த 6 மாதத்திற்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் ஒரு 5 ராசி முதன்மையாக இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை கடவுள் தரப்போறார். அதற்கடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், பண விஷயத்துல படாத பாடுபட்டிருப்பாங்க. 11ஆம் இடத்து குரு நிச்சயமா மிகச்சிறந்த மாற்றத்தை தரும். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் தொடங்கக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியடையும். வேலை, பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அழுத்தங்களில் இருந்து அவர்கள் விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது முன்னாடி அந்த டாப் 3 நாட்ஸ்ல சொன்ன விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுக்க அவர்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையும். 8ல குரு, செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏத்துக்கிட்டீங்க, வாங்காத பணத்துக்கு எல்லாம் வட்டியை கொடுத்தீங்க. 8ல இருந்த குரு 9ல வரார். 9ல குரு வந்து ராசியை பார்க்கிறார். அதுக்கு மேல என்ன வேணும்? தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும். அவர்கள் எந்த இடத்துல கால் பதிக்கிறார்களோ அவர்களுக்கு அது சொந்த இடமாக மாறும்னே சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள். இந்த முன்னாடி நான் பேசும்போது சொன்னோம், 7.5 வருஷத்துல எந்த கிரகம் பெயர்ச்சியானாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது மாறிடாதா அப்படின்னு சொல்லி மனதளவுல நிறைய போராட்டத்தை அனுபவிச்சது மகர ராசி. கிட்டத்தட்ட அந்த 8 வருஷத்துல அந்த வார்த்தையை கூட நான் மாத்தி பேசியிருக்க மாட்டேன். நம்ம வீடியோ பார்த்துருந்தா தெரியும். இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், நான் பொண்ணை இழந்தேன், பொருளை இழந்தேன், உயிர் மட்டும்தான் எனக்குள்ள மிச்சம் இருந்துச்சுன்னு சொல்லி தனக்குள்ளே தன்னைத்தானே காயப்படுத்தி குமுறிய ராசி மகரம். மகர ராசிக்காரர்கள் பார்ப்பவர்களுக்கு தெரியும், இன்ன வரைக்கும் அவங்களுக்காக எதுவுமே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவர்களுக்காகவே சுமந்துக்கிட்டு ஓடி ஓடி அந்த வழியெல்லாம் அவங்க ஏற்றிக்கிட்டு அதனால பெரிய மன உளைச்சல் அடைந்தவர்களுக்கு இறைவனுடைய அருளோடு இந்த குரு பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை தரும். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்கறதுனால, முன்னாடி நீங்க அழகா சொன்னீங்க, ஜென்மசனி ஏற்கனவே போட்டு வாட்டி எடுக்குது. அட்லீஸ்ட் இதுல இருந்து கொஞ்சம் தப்பிப்பாங்களான்னு நம்ம நினைக்கும் பட்சத்துல அந்த குரு வந்து ஒரு அப்பா மாதிரி, கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி ராசிநாதனே உச்சமடைந்து அந்த ராசியை பார்க்கறது மீனராசிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல். உங்களுக்கு ஒரு பெரிய மனோதிடத்தையும் மன தைரியத்தையும் கடவுள் கொடுப்பார். எதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களை தூங்க விடாம பண்ணுச்சோ, எந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க எஃபோர்ட் எடுத்து தோத்து போனீங்களோ, அடுத்த 6 மாத காலம் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். நம்ம 5 ராசியை சொல்லிட்டோம். மற்ற ராசிக்காரர்கள்லாம் நமக்கு எதுவுமே பலன் இல்லையோ அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேணாம். குரு பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து உங்களுக்குரிய பிரத்யேக பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம ஆன்மீக டாக்ஸ் வாயிலா வழங்குறதுல ரொம்பவே நான் சந்தோஷப்படுறேன். ஸோ உங்களுக்கான பலன்கள் தொடர்ச்சியா வருது. இந்த மகரம் வந்து அவங்களுக்கும் இப்போ 7.5 வந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சனியோட சொந்த வீடு மகரம் அப்படின்ற வந்து ஜோதிட ரீதியாகவும் சொல்லப்படுது இல்லையா? ஸோ இப்போ மகரம் கம்ப்ளீட்டா வந்து சனி பகவான் வெளில வந்துட்டார். அப்போ அவங்களுக்கும் வந்து டாப் நாச்சா, அவங்களுக்கும் அடுத்த 6 மாசம் சூப்பரா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த 12 ராசிகளில் முக்கியமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசியில் மகர ராசிக்காரர்களும் முதன்மையாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு குறிப்பாக 7.5 சனி எப்போ தொடங்குச்சோ, அந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்தே கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 8 வருஷ வாழ்க்கை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய வழியை தான் கொடுத்துச்சு. 8 வருஷத்தில் நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும், வார்த்தையை கூட நான் மாற்றி பேசியிருக்க மாட்டேன். என் தங்கச்சி கூட அடிக்கடி கேட்பாங்க,
ஒரே பலனாவே இருக்கேன் மகர ராசிக்கு கடகராசிக்குன்னு கேட்பாங்க. அப்பதான் நான் சொல்லுவேன், கிரகம் மாறினாதானம்மா நான் மாத்தி பேசுறதுக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கான வலிகளையும் மன உளைச்சல்களையும் அனுபவிச்சோம். இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. பொண்ணை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், உயிர் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லி கூட நான் பார்த்திருக்கேன், இன்னும் உயிர் மட்டும்தான் இருக்கு இந்த உடம்புல. உயிர் மட்டும்தான் மிச்சம். மகரம் என்பது கர்ணன் பிறந்த ராசிங்க. நம்பி வந்துட்டீங்கன்னா உயிரை கொடுத்துருவாங்க. கொஞ்சம் பாசம் காட்டினா போதும். பைத்திய மாதிரி பழகக்கூடிய குணம் மகரத்துக்கு உண்டு. ஆனா அந்த அன்பும் பாசமும் காதலால தான் கடந்த 8 வருஷம் சித்திரவதைப்பட்டு போராடி இருப்பாங்க. அப்ப இந்த ஒரு 8 வருஷத்தினுடைய வாழ்க்கையினுடைய பாடத்தை வச்சு அடுத்து வரக்கூடிய 12 வருடத்தை தீர்மானிக்கிறதுக்காகவே இந்த குரு வந்திருக்காரு உச்சத்துல. அப்ப அடுத்த 6 மாத காலம் என்பது மகர ராசிக்காரர்கள் 12 வருஷத்தினுடைய வாழ்க்கையை வாடுவதற்குரிய அடித்தளத்தை போட போகிறது. குறிப்பா ராசிய சமசப்தமமா குரு பார்க்கறதுனால உடம்புல நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கோ, நமக்கு மனநலம் பாதிச்சிருச்சோ, நம்ம எடுக்கிற முயற்சிகள் தோல்வியா போகுதோ, அல்லது நம்மளால எதுவுமே முடியலையே அப்படின்னு நினைச்சு மகர ராசிலாம் அப்படியே முடங்கி போயிருந்தது. அந்த அளவுக்கு உங்களுக்கு தாக்கம் இன்ஃபீரியாரிட்டி தாட்ஸ் நிறைய இருந்துச்சுங்க. அந்த வழிகள் எல்லாம் மாறப்போகுதுங்க. புதிய தெம்பு, புதிய தன்னம்பிக்கை, புதிய எழுச்சி, புதிய மாற்றத்தோடு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ராசி மகர ராசி. அதுலயும் லாபஸ்தானத்துல குரு பார்க்கிறாருங்க. லாபத்தை குரு பார்க்கும் பட்சத்துல இழந்த அத்தனை பணமும் இவர்களுக்கு வரும். இந்த 8 வருஷத்தெல்லாம் லட்சத்தை இழந்த மகர ராசி அதிகம், கோடி இழந்தது அதிகம். சூதாட்டத்துல விட்டுருப்பாங்க, அல்லது தேவையில்லாத தொழில போய் பணம் போட்டிருப்பாங்க, அல்லது நண்பர்களை நம்பி பணம் கொடுத்தோம் திருப்பி வரலன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க, அல்லது சொந்தக்காரனுக்கு நல்ல ஒண்ணு கொடுத்தோம் சார் திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி போராடி இருப்பாங்க. அப்படி எந்த வகையிலெல்லாம் இந்த 7.5 சனியில பணத்தை இழந்தார்களோ அத்தனை வகையிலும் அவர்களுக்கு கடவுள் இந்த லாபத்தை குரு பார்க்கறதுனால 100% பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்க போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய தைரியத்தோடு, புதிய தன்னம்பிக்கையோடு பல முயற்சிகளை எடுத்து அதில் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறார்கள். ஏன்னா 6ல குரு வந்த காலம்லாம் 6ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாதுங்க. 6ல குரு வந்துச்சுன்னா நம்ம காலுக்கு கீழே நம்ம தலையை வச்சுக்கிட்டா எவ்வளவு வலி அனுபவிப்போமோ அந்த வலிகளை அத்தனையும் மகர ராசி அனுபவிச்சது. சொல்ல முடியாத வலி, சொல்ல முடியாத ரணம், சொல்ல முடியாத சித்திரவதைகளை இதயத்துல சுமந்து வாழ்ந்திருப்பாங்க. 6ஆம் இடம் எதிரியால பிரச்சனை, சத்துரு பிரச்சனை, கடன் பிரச்சனை. சார் கௌரவமா வாழ்ந்தேன் சார், கஷ்டம் தெரியாது சார், எனக்கு அழுக தெரியாது சார் என்ற மகர ராசிலாம் கண்ணீர் விட்டு பைத்திய மாதிரி குமரி அழுதுருப்பாங்க. ஆனா அந்த வழி எல்லாத்தையும் பார்த்தவங்களுக்கெல்லாம் கடவுள் அருளோடு இந்த வருஷத்துல பெரிய வெற்றி. 7ஆம் இடத்தில் குரு, 7ல குரு வந்து உச்சம் அடைஞ்சிருக்கார். கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. கணவன் மனைவியால பல பிரச்சனைகளை 8 வருஷத்துல சந்திச்சவங்கலாம் ஒன்னா சேருவாங்க. சார் ஏற்கனவே இந்த 8 வருஷத்துல ஃபேமிலியை தொலைச்சிட்டேன் சார், அடுத்த வாழ்க்கை அமையுமான்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா அடுத்த வாழ்க்கை அமையும். சார் காதலே இல்லை சார், மறுத்து போயிருக்கு சார், யாரை நேசிக்கிறது, யார் மேல பாசம் வைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி வாழ்ந்த மகர ராசி எல்லாம் என்னெல்லாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைச்ச மகர ராசி எல்லாம் கண்டிப்பாக காதலில் வெற்றி பெற போகிறீர்கள். லைன்ல நிப்பாங்களோ 100% எல்லாரும் தேடி வருவாங்க மகர ராசி. அந்த மாதிரியான ஒரு அனுகூலங்கள் எல்லாம் கடவுள் தருவார். கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் சரியாகும். நீண்ட நாளா அடைக்க முடியாத கடன் அடைப்பீங்க. கிரெடிட் கார்டு லோன் இருந்துச்சுன்னா சரியாகும். டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகும். அதற்கு அடுத்தது அப்பா வழி சார்ந்த உறவுகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பூர்வீகத்துல சொத்து வரணுமா கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப முக்கியமா மகர ராசிக்கு ஒரு புதிய பட்டம், பதவி, பொறுப்பு, புகழ் இந்த வருஷத்துல கிடைக்கும். ஏன்னா அந்த குரு வந்ததுல இருந்து அந்த உச்சகுரு ராசியை பார்க்கறதுனால மிகச்சிறந்த பலன்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி 12ஆம் அதிபதி உச்சமடைகிறார். தெய்வீக வழிபாடு பலனடையும். 8 வருஷத்துல ஏத்தனை விளக்கெல்லாம் இனிமேல் எரிய ஆரம்பிக்கும். சார் போகாத கோவில் இல்லை, போடாத விளக்கு இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, 7.5 சனி நடந்தப்பெல்லாம் 1000 பூஜை பண்ணி கூட ஒண்ணுமே நடக்கலன்னு புலம்புனீங்கல்ல. ஆனா இந்த 12ஆம் இடத்தினுடைய உச்சகுரு கண்டிப்பாக அத்தனை வேண்டுதல்களையும் சத்தியம் இந்த ஒரு வருஷத்துல கொடுக்க போறார். அந்த செஞ்ச அந்த அத்தனை நற்பலன்களும் இப்ப உங்களுக்கு பிரதிபலன் கண்டிப்பாக பிரதிபலனை அனுபவிப்பார்கள். சூப்பர். விரய செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வந்து சுபவிரயங்களை செய்ய போறாங்க. அயன சைன போகத்துக்குரிய குரு உச்சமடைகிறதுனால தூக்கத்தை இழந்த மகர ராசிக்காரர்கள் நிம்மதியா தூங்குவாங்க. இல்லற வாழ்க்கையில தாம்பத்திய சுகத்தை கூட பார்க்கலன்னு நினைச்சவங்க எல்லாம் கணவன் மனைவி அந்யோன்யத்துக்குள்ள போவாங்க. அதற்கு அடுத்தது மூத்த சகோதர வழிகள்ல இருந்து வந்த மனக்கசப்பு, கருத்து மோதல்கள்லாம் மாறி அவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளையும் சுபகாரியங்களையும் இவர்கள் நடத்தி வைத்து சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும். ஒட்டுமொத்தத்துல மகர ராசிக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி, மறுதெளிவு. இந்த 7.5 சனியில் இழந்த அத்தனை செல்வங்களையும் நல்ல வளங்களையும் நிம்மதியையும் மகரம் கண்டிப்பா பெறும். இனிமேல் யாரெல்லாம் உடஞ்சு போயிருக்கீங்களோ கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கான காலம். 7ல குரு உச்சம், அடிச்சு தூள் கிளப்புங்க. நீங்க தொட்டதெல்லாம் வெற்றியாக மட்டும்தான் வரப்போகுது. இந்த நேரத்தை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்கன்றதான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். மிதுனம் சொன்னல, மகரத்துக்கு மாறிக்கிறேன் நானு பேசாம. ஏன்னா இவ்வளோ நற்பலன்கள் வந்து நீங்க எல்லாத்தையும் விட மகரத்துக்கு தான் ஜாஸ்தி சொன்ன மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. இவங்களுக்கு நிறைய பரிகாரம் பண்ணிட்டாங்க, நிறைய கோவில்களும் செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறமும் இந்த 6 மாசம் ஏதாவது பரிகாரம் பலன்கள் ஏதாவது
ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பண்ண வேண்டியதுன்னு ஏதாவது இருக்குமா சார்? ஏன்னா அவங்களே நெறைய பண்ணியிருப்பாங்க இல்லையா? 1000 விஷயங்கள மகர ராசிக்கு நல்ல விஷயங்கள சொன்னாலும் 2வது இடத்துல ராகுவும் 8ல கேது இருக்கிறது கோச்சார ரீதியா நாகதோஷம்னு சொல்லுவாங்க. வாக்குஸ்தானத்துல ராகு இருந்துச்சுன்னா பேசுற வார்த்தைகள்ல கவனம். மகரம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி வெகுளியா பேசிடுவாங்க. மகர ராசிக்காரங்கள்ட்ட போய் நீங்க ஒரு கதைய சொன்னா போதும். 14 கதைய உங்கள நம்பி சொல்லிடுவாங்க. இனிமேல் அப்படி இருக்காதீங்க. யார நம்பி எத பேசுறீங்கன்றத கொஞ்சம் பார்த்து பேசணும். டெலிகம்யூனிகேஷன்ஸ்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள் ஃபோன்லயா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும். நீங்க எந்த விஷயத்த ஒரு சபையில கன்வே பண்ணா கூட சுற்றம் தெரிந்து பேசுவது ரொம்ப நல்லது. 8ல் கேது இருக்கிறதுனால 1000 நல்ல விஷயங்கள சொன்னாலும் தவறுதலான தொடர்பும், உறவுகளும் மகர ராசிய தேடி வரும். ஆணா இருந்தா பெண்களால் ஈர்க்கப்படுவீர்கள், பெண்ணா இருந்தீங்கன்னா ஆண்களால் ஈர்க்கப்படுவீர்கள். அந்த ஈர்ப்பு தவறுதலான ஈர்ப்பாக இருந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள்ள போய் மாட்டி நீங்க வலி அனுபவிச்சிடக்கூடாதுன்றதை மட்டும் உங்களுடைய நண்பனா ஓப்பனா நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் நீங்க நிதானத்தோடு, பொறுமையோடு, கவனத்தோடு செயல்பட்டா போதும். அதுக்கு எந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை 4:06 ராகு கால வேளையில பக்கத்துல இருக்கக்கூடிய காளி கோயில் ஏதா இருந்துச்சுன்னா, ராகுக்கு எது தோஷம் இருக்கிறதுனால காளி கோயில் அல்லது சர்பத்தோடு இருக்கக்கூடிய அம்மன் திருக்கோவில்கள் அல்லது நாகநாதர் கோவில் எங்க இருந்தாலும் ராகு கால வேளையில போயிட்டு ஒரு ஒரு படி பால் வாங்கி கொடுத்து அந்த சாமிக்கு உங்க கையால ஒரு அபிஷேகம் பண்ணிக்கலாம். அல்லது அபிஷேகம் செய்யக்கூடிய இடத்துல உங்களால முடிஞ்ச ஒரு பொருள் நீங்க அந்த சாமிக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த ராகு காலத்தில் ஒரு 2 தீபத்தை மனதார ஏற்றி நீங்கள் வழிபடும் போது உங்கள் வாழ்வில் அந்த சர்ப்பதோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக விலகும் அப்படின்றது ஐதீகம். ஸோ அதை மட்டும் நீங்க மறக்காம செய்யுங்க. உறவுகள்கிட்ட மட்டும் பார்த்துருங்க. அப்படி இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொற்காலம் தான். இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் அப்படின்னு ஏதாவது வந்து ரேட்டிங் பண்ண முடியுமா சார்? அது மாரி சொன்னா கண்டிப்பா மக்கள் வந்து கடுப்பாவாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் சில பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. அதுக்காக கேட்கிறேன் சார். இந்த வருஷத்தினுடைய கிரகங்களுடைய பெயர்ச்சி என்பது குறிப்பா முன்னாடி சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேகமா நிறைய நல்ல விஷயங்களை செய்ய காத்திருக்கு. அதுல குறிப்பா குரு எப்பொழுதெல்லாம் ஒரு ராசியின் மீது பார்வைப்படுகிறதோ அந்த ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல் ராசியா இருக்கக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு பெரிய பெரிய மாற்றங்களும் திருப்பங்களையும் குரு பகவான் தரப்போறார். ஏன்னா ஏற்கனவே 8வது இடத்துல இருந்த குரு 9வது இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அடுத்த 6 மாத காலங்கள் அவங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 7.5 சனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மகர ராசி யாரை கேட்டு பார்த்தாலும் சொல்லி அழ ஆள் இருந்துச்சுன்னா கத்தி அழுவாங்க. அவ்வளவு வேதனைகளை இதயத்துக்குள்ளே சுமந்து வாழ்ந்திருப்பாங்க. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மறுபிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு அடுத்த 6 மாதம் வரக்கூடிய கிரகங்களுடைய சூழல். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சு நிறைய வழி அனுபவிச்சிருப்பாங்க. அதுலேயும் கடந்த 3 வருஷம்லாம் சார் வழி தெரியாம வளர்ந்தோம், கஷ்டம் தெரியாம வளர்ந்தோம் சார், கண்ணீர் தெரியாம வளர்ந்தோம். ஆனா கடவுள் வந்து இந்த 3 வருஷத்துல நிறைய சோகம், ஏமாற்றம், மன உளைச்சல், துரோகத்தை பார்த்துட்டு இருந்தோம். எங்க வாழ்க்கைக்கு ஒரு மீட்சி கிடைக்காதான்னு நினைச்சவங்களுக்கு 5வது இடத்துல குரு வந்து அந்த குரு நேரடியா ராசியை பார்க்கறதுனால ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய இடத்துல இருக்கு. ஸோ மேற்கூறிய இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி இதை டாப் 3ல கேட்டகரைஸ் பண்றதை விட குருவினுடைய இந்த சஞ்சாரத்தின் அடிப்படையில ஒரு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பொறுமையா ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப நுணுக்கமா அத்தனையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப அழகா எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. இந்த பலன்கள் எல்லாம் மக்களுக்கு முழுசா கொண்டு போய் அவங்களுக்கு அடையணும் அப்படின்றத நம்மளும் இந்த நேரத்துல கடவுளை பிரார்த்திக்கிறோம். உங்க நேரத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்த 6 மாதத்தினுடைய பலன்களை ரொம்ப அற்புதமா நம்ம மக்கள் அத்தனை பேருக்கும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் வாயிலா கொண்டு சேர்க்கணும்னு நினைச்ச இந்த நிறுவனத்தாருக்கும் அண்ட் இந்த நிகழ்ச்சியை படப்பிடிப்பு செஞ்ச தம்பிங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.